ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கிச்சன் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். க்ளீன் பண்ணுற ஒர்க் இவங்க தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம் கிச்சன் க்ளீன் பண்ணலாம். வாங்க போகலாமா? அவங்க வரமாட்டாங்க, நம்ம தான் க்ளீன் பண்ணணும். கிச்சன் க்ளீன் பண்ணிக்கிட்டே அப்படியே சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். வேலை சொல்லியே கொள்றாங்கன்ற மாதிரி வெறும் வேலையாக தான் இருக்கணும். இந்த வீடியோ வியூஸ் போகும்னு நினைக்கிறேனே. அரிசி ஊற வச்ச தண்ணி, பருப்பு தண்ணிலாம் ரோஸ் செடிக்கு ஊற்றி வளர்ந்தா செடி நல்லா வருது, பூவும் நல்லா பெருசாக பூக்குதுல்ல. அரிசி தண்ணி ரோஸ் செடிக்கெலாம் ஊற்றினா செடியும் நல்லா வளருது, பூவும் நல்லா பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டு ரோஸ் செடி. ஃபஸ்ட்டு நான் வாங்கின புதுசில் ரொம்ப சின்னதாக தான் பூ போட்டுச்சு. இப்போ இந்த அரிசி தண்ணி பருப்பு தண்ணிலாம் ஊற்ற இப்போ பூ கொஞ்சம் பெருசாக பூக்குது. இதோட இது 4வது பூவோ 5வது பூவோ. நல்லா இருக்கா பாருங்க. க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் என் கிச்சனோட அலமாரி. கிச்சன் பொருள் வைக்கிற இடம் இதான். சாப்பாட்டுக்கு உழவு வச்சாச்சு. சாதம் வெந்துட்டுருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கலாம். நல்லெண்ணெயில் வச்சா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். வானல் காஞ்சதுனால வானல் வெடி. மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். வரமிளகா மூணு போட்டுருக்கேன். சொல்லவுடனே ஆஃப் பண்ணி பூண்டு 4 பல்லு, சின்ன வெங்காயம், தக்காளி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த பக்கம் குண்டா வச்சு எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காய் வதக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வதக்கலாம். தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை நானும் பரவாயில்ல. கத்திரிக்காய் வதங்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டாச்சு. வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கத்திரிக்காவை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கலாம். கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே வதக்கிறதுனால ரொம்ப வதங்கணும் இல்லை. கத்திரிக்காய் போட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் திரண்டு வர வரைக்கும் அந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கிக்கலாம். அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் கொட்டியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா திரண்டு வந்ததும் தண்ணியும் கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம்.
புளி தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு ஊற வச்சு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு கட்டாச்சு. குழம்பு நல்லா கொதிச்ச உடனே எண்ணெய் திரண்டு உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். குழம்பு கொதிச்சிச்சு, வாங்க சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. வா தமிழ், சாப்பிடுவா. எப்படி இருக்கு பாரு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சொல்லு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் 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 பாய். நீ சொல்லுமா பாய். பாய் சொல்லுது தர்ணி. பாய்.